குட் மார்னிங். நேற்று ட்ராவலில் செம்ம டயர்ட். எட்டிஹேட் ஏர்வேஸில் தான் வந்தோம். செம்ம பசியில் வந்தோமா, எங்கள் டர்ன் வரப்போ ஃபுட்டு காலி இதான் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அது சாப்பிடவே முடியல. அவங்க சர்வீஸ் இவ்வளோ போராக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் தூக்கிட்டு வந்த லக்கேஜெல்லாம் அன்பேக் பண்ணி நம்ம தானே எடுத்து வைக்கணும். அதனால் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன வடக்கன் மாதிரி இவ்வளோ பேக் எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க. எனக்கு ட்ராலி விட பேக்கில் தான் நிறைய கிளாத்ஸ் டம்ப் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு. வெயிட்டும் லிமிட்குள்ளே கண்ட்ரோல் பண்ண முடியும். வரப்போ வீட்டிலருந்தே மிளகா பொடி, சிக்கன் அண்ட் பிரியாணி மசாலா பொடி எல்லாம் அங்கேயே அரைச்சி கொண்டு வந்துட்டேன். அதில்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சாப்பாடு செட் ஆகாது இங்கே. அப்புறம் மெடிசன்ஸ், ப்ரொவிஷன்ஸ், கொஞ்சம் சில்வர் பாத்திரம், பிளேட்ஸு, டம்ளர், தண்ணி குடிக்க சொம்பு, அதெல்லாம் அங்கேருந்தே கொஞ்சம் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் மிச்சம் இருக்க பேக்ஸ் ஃபுல்லாக ட்ரெஸ் அண்ட் சாரீஸ் தான். சாரீஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய சாரீஸ்லாம் சென்னையிலே விட்டு வர எனக்கு மனசே இல்லை. ஸோ அதான் கொஞ்சம் ஆசைக்காக கொஞ்சம் சாரீஸ் மட்டும் கொண்டு வந்தேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அடுக்கி வச்சுட்டு வந்ததுலேருந்து நான் இங்கே வெளியவே போகல. ஸோ வாக் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி வெளியே போனேன். சென்னையிலேருந்து வரும்பொழுது எனக்கு இருந்த ஒரே கவலை வந்து இங்கே ரொம்ப சூடாக இருக்கும், டெய்லி எப்படி வாக் போகிறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வந்தேன். டெய்லி வாக் போகலன்னா கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு. நம்ம ஊரில் பகலில் என்ன தான் வெயில் மண்டே பிறந்தாலும் ஈவினிங் ஆனால் கொஞ்சம் ஜில்லுன்னு ஆகிடும். ஸோ வாக் போகிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருக்கும், ரொம்ப சூடாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆனால் ஓகே தான், ரொம்ப சூடாக இல்லை, நான் எதிர்பார்த்த அளவுக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அங்கே டெய்லி அட்லீஸ்ட் 5 கிலோமீட்டராவது நடந்து முடிச்சிடுவேன். இங்கே டயர்ட்னால 30 மினிட்ஸ் போதும் அப்படின்னு நடந்துட்டு போதுன்னு கிளம்பிட்டேன். இதோட இன்றைக்கி வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். பாய்.